கல்வியில் பெரியவர் கம்பர். அனைவருக்கும் தகடூர்பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். பொதுவான படலங்களை எல்லாம் பார்த்து முடித்தாயிற்று. இன்றிலிருந்து நாம் ராம கதைக்குள் நுழையப் போகிறோம். அதனால் பாடலாக மட்டுமல்லாமல் தொடர்ந்து கதையும் வருவதைப் போல நாம் இந்த பகுதியை கொண்டு செல்ல இருக்கிறோம். திரு அவதார படலம். அவதாரம் என்றால் மேலிருந்து இறங்குவது, கீழே. எது மேலிருந்து கீழே இறங்குவது? இந்த மண்ணிலே வாழ்வாங்கு வாழ்ந்த மனிதர்கள் கீழிருந்து மேலே இருக்கக்கூடிய சொர்க்கலோகத்திற்கு சென்று தேவர்களாவார்கள். மேலே ஏற்கனவே இறைவனாக இருக்கக்கூடியவன் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக மேலே இருந்து கீழே வருவதற்கு அவதாரம் என்று பெயர். பார்க்கடலிலே இருக்கக்கூடிய திருமால் இந்த மண்ணிலே இறங்கி வந்து ராமனாக அவதரிக்க இருக்கிறார். அதை பற்றிய கதைதான் இது, ராம அவதாரம். இந்த தயரத மன்னன், இவ்வளவு சிறப்பு மிக்க தயரத மன்னன், ஒரு நாள் தன்னுடைய ஆசிரியரான வசிட்டரை அழைத்து பேசத் தொடங்குகின்றான். இந்த காப்பியம் அப்படித்தான் தொடங்குகிறது. கம்பர் இந்த காப்பியம் முழுக்க ஆசிரியர்களை எங்கெல்லாம் உயர்வுபடுத்த முடியுமோ அங்கெல்லாம் உயர்த்தி பிடித்திருக்கிறார். ஏன்? எந்த ஒரு சமூகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு உரிய மரியாதை கொடுக்கிறதோ அந்த சமூகம்தான் உன்னதமான உயர்நிலையை அடையும் என்று வலியுறுத்துகிறார். அதனால்தான் இந்த கதையை தொடங்குகின்ற பொழுதே தயரதன் வசிட்டரோடு பேசுவதாக கதையை தொடங்குகிறார். அது மட்டுமல்ல, ஆசிரியருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு தயரதன் சொல்லுகின்றான், மாமுனிவரே, நீரே எமக்கு அன்பு காட்டுவதில் அன்னையை போன்றவர். என்னுடைய நலனை விரும்பி தன் பிள்ளைக்கு மிகச் சிறந்தவையெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று தேடி தேடி பாடுபட்டு கொடுக்கிறானே தந்தை, அந்த தந்தையை போன்றவரும் நீரே எமக்கு. இந்த உலகத்திலே உயர்ந்த இன்பங்கள், உயரிய கனவுகள் எல்லாம் நிறைவேறுவதற்கான வரத்தை பெறுவதற்காக தவம் இருக்கிறார்களே, அப்படி தவமாக எனக்கு கிடைத்தவன் நீ. நீ தவம் இருந்து எனக்கு வரத்தை பெற்றுத் தருகிறாய். அன்போடு வேண்டியவருக்கு வேண்டியதை எல்லாம் தரக்கூடிய கடவுளை போன்றவன் எனக்கு நீ. ஆசிரியரே, நீர்தாம் எமக்கு கடவுளை போன்றவர். அதோடு அல்ல, இன்னும் நான் எதையெல்லாம் சொல்லவில்லையோ, இன்னும் என்னவெல்லாம் சிறப்புகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் உம்மால் எமக்கு கிடைத்தவை. உங்களை நான் வணங்குகிறேன். நினைத்து பாருங்கள், ஒரு ஆசிரியரை தன்னுடைய தாயாக, தந்தையாக, தவமாக, அனைத்திற்கும் மேலாக கடவுளை போன்ற நிலையிலே தயரதன் வைத்திருந்தான். கடவுளை போன்ற நிலையிலே ஆசிரியரை தயரதன் வைத்திருந்த காரணத்தால் தான் கடவுளே தயரதனுக்கு மகனாக வந்து அவதரித்தார். அந்த ஆசிரியரினுடைய சிறப்பினையும் ஆசிரியரினுடைய பொறுப்பினையும் கம்பர் காப்பியம் முழுக்க எழுதி செல்லுகின்றார். ஆயவன் ஒரு பகல் அயனையே நிகர் தூய மா முனிவனை தொழுது தொல்குலத் தாயரும் தந்தையும் தவமும் அன்பினால் மேயவான் கடவுளும் பிறவும் வேறும் நீ என்று சொல்லிவிட்டு மீண்டும் பேசத் தொடங்குகின்றான். என்னுடைய முன்னோர்கள் இந்த சூரிய குலத்தை வழி வழியாக ஆட்சி புரிந்து வந்தார்கள். உம்மை போன்ற பெரியோருடைய அறிவுரையின்படி நானும் இந்த நாட்டை பாதுகாத்து வருகிறேன். எனக்கு பின்னால் இந்த நாடு என்ன ஆகும்?
எனக்கு பின்னால் இந்த சூரிய குலம் என்ன ஆகும்? உயர்ந்த சிறப்பினை உடைய எங்களுடைய ரவி குலத்தினுடைய தொன்மை தொடர்ச்சி எனக்கு பிறகு என்ன ஆகும்? மாமுனிவரே, எனக்கு எந்த குறையும் இல்லை, ஒரு குறையை தவிர. இந்த நாட்டை நான் ஆட்சி புரிந்து வருகிறேன். 60,000 ஆண்டுகள் ஆண்டு விட்டேன். என்னால் இயன்றவரை கருணையோடு இந்த மக்களை நான் பாதுகாத்து வந்திருக்கிறேன். எனக்கு பின்னால் இந்த நாடு என்ன நிலைக்கு ஆளாகும்? என் நாட்டு மக்களை எனக்கு பின்னால் பாதுகாப்பதற்கு எவர் இருக்கிறார்கள்? இந்த மண்ணிலே வாழக்கூடிய தவம் செய்யக்கூடிய முனிவர்களும் அறத்தின் வழியே நிற்கக்கூடிய அந்தணர்களும் என்னுடைய காலத்திற்கு பிறகு துன்பப்படுவார்களோ என்று நினைத்து என் மனம் மருகுகிறது. நண்பர்களே, தயரதன் எனக்கு இறுதி காலத்திலே, அந்திம காலத்திலே என்னை கவனித்துக் கொள்ள ஒரு பிள்ளை இல்லை என்று கேட்கவே இல்லை. என் குலத்தினுடைய பெருமை, தொன்மை, தொடர்ச்சி என்னோடு அருந்து போய்விடுமோ என்று நான் வருந்துகிறேன் என்கிறான். முனிவர்களும் மக்களும் எனக்கு பின்னால் என்ன ஆவார்கள் என்று வருந்துகிறான். என்னுடைய நாட்டு மக்கள் எந்த நிலைக்கு ஆளாவார்கள் என்று நான் வருந்துகிறேன் என்றுதான் அவன் வருத்தப்பட்டான் என்றால், அதுதான் சிறந்த தலைவனுக்கு அடையாளம். அவனுக்கு வசித்தது என்ன கூறினார்? நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.